எலிமினேஷனுங்கிறது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்த அதையே அந்த ஸ்பாட்ல அவர் பாசிட்டிவா மாத்தினார். அப்புறம் ஒரு வார்த்தை சொன்னார், மறக்கவே முடியாது. வாழ்க்கையில எவ்வளவு எலிமினேஷனை பார்த்திருக்கேன், இந்த எலிமினேஷன்லாம் ஒண்ணுமே கிடையாது, நான் ஜெயிச்சவன். இது மாதிரி பல எலிமினேஷன் பார்த்தாலும் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னாரு. அதுதான் பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadial. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. வெறும் பேச்சுக்கு மீசைய முறுக்கிற கூட்டம் இல்ல, மரபணுலிய மானமும் வீரமும் நிறைஞ்சு நிக்கிற புலி கூட்டம். நடுவுல பேசுவார், போன்ல பேசுவார். இருந்தாலும் இப்ப இந்த டாப் குரூப்ல பாத்தீங்கன்னா பக்கத்திலேயே இருந்து ரெண்டு பேரும் விளையாடிக்கிட்டு, ரெண்டு பேரும் கிண்டல் பண்ணிக்கிட்டு, இந்த நடந்த விஷயங்கள்லாம் அப்படியே வந்துகிட்டே இருக்கு, கண்ணு எதிர்க்க வந்துகிட்டே இருக்கு. அப்புறம் அந்த ஃபேமிலியில ஒரு தூண் மாதிரி இந்திரஜா கொண்டு வந்தா சரி, பிரியங்காவை கொண்டு வந்ததா, அவங்க ஃபேமிலி அந்த மாப்பிள்ளைய பாத்துக்கிற விஷயங்களா இருக்கட்டும். அப்படி அவர் இந்த தீபாவளின்னு ஒரு படத்துல என்டர் ஆனார்ல, அந்த படத்துல நான் ஒரு வில்லனான காட்சி வில்லனா நடிச்சேன். நானும் மகாநதி சங்கர் எல்லாம் நடிச்சிருந்தோம். எத்தனை வருஷம் சார் உங்களோட இந்த நட்பு பயணம் இருந்தது? அப்பத்துல இருந்து கிட்டத்தட்ட அது ஒரு 15 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவரோட ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க இருந்ததுனால அவருக்கு ரீசெண்டா இப்போ கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி கூட அவருக்கு உடம்பு சரியில்லாம மஞ்சக்காமையில அஃபெக்ட் ஆயிருந்தாரு. ரொம்ப உடம்பு எழுச்சி போயிட்டாரு, ரொம்ப உடம்பு முடியாத மாதிரி எல்லாம் இருந்தாரு. அண்ட் அதுல இருந்து அவர் எப்படி ஓவர் கம் பண்ணாரு சார்? அதுதான் ஓவர் கம் பண்றதுக்கு முழுக்க பிரியங்கா தான் காரணம். கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா ரோபோவும் நானும் ஒரே மாதிரி இருக்கும். முக வடிவுல பாத்தீங்கன்னாக்கா கண்ணாடி எல்லாம் போட்டுச்சுல, ஆங்கிள் பார்க்கும்போது முகம் கிட்டத்தட்ட ரோபோவும் நானும் ஒரே மாதிரி இருக்கும். நிறைய இடத்துல அவன் சொல்லியிருக்கான், மை காட். அப்ப எனக்கு ஒரு தம்பி ஃபீல் தானமா இருக்கும். ஒரு 46 வயசு எனக்கு ஒரு என்ன தம்பி ஃபீல் தானே. கண்டிப்பா கண்டிப்பா. வணக்கம் சார். வணக்கம்மா. ஸோ இந்த உரையாடல் வந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ண போறோம் அதுங்கிறது ஒண்ணுமே புரியல. ரோபோ சங்கர் சார் அவருடைய இழப்பு வந்து ரொம்பவே ஒரு அதிர்ச்சி கொடுக்க வேண்டிய ஒரு விஷயமா வந்து அமையுது. ஏன்னா இப்போ வரைக்குமே அவரை நம்ம டிவியில சிரிச்ச மூஞ்ச பார்த்தோமே, திடீர்னு அவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு யோசனை வெளியில இருக்கிற எங்களுக்கே இருக்கும் போது அவர் கூட ரீசெண்டா நீங்க ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ சொல்லுங்க சார். உண்மையிலே இது ஒரு பெரிய இழப்புமா. எனக்கு வந்து ரோபோ சங்கர்ங்கிறவர் வந்து ஒரு நண்பர் மட்டும் இல்ல, ஒரு தம்பி மட்டும் கிடையாது, ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு. இந்திரஜாவா இருக்கட்டும், அப்படி அவங்க ஒய்ஃப் பிரியங்காவா இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஃபேமிலியில எப்படியோ அவங்க வீட்டுல என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் போவேன். அந்த குழந்தை பிறந்த விஷயங்கள்ல இருந்து, அந்த கல்யாணம் ஆன விஷயங்கள்ல இருந்து எல்லாமே தெரியும். ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு. இப்போ உண்மையிலேயே நான் வெளியூர்ல இருக்கிற ரொம்ப என்னால டக்குன்னு இங்க வர முடியல அங்க அந்த இறப்புக்கு. இது ஒரு பெரிய பாதிப்புமா. இது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு பெரிய பல்கலைக்கழகம் அவன் சொல்லுவேன். நான் நிறைய டைப் சொல்லியிருக்கேன், டேய் உன்னோட திறமையெல்லாம் ஒரு சாதாரண திறமை இல்லடா, அப்படி ஒரு திறமை. இப்படி ஒரு திறமை உள்ளவனா இவ்வளவு சீக்கிரம் போயிட்டானுங்கிறது ரொம்ப வருத்தமான ஒரு நிகழ்வு. பெரிய வருத்தமா எனக்கு. உண்மையிலே ஐ ஃபீல் வெரி பேட். இன்னைக்கு காலையில ஆக்சுவலி நான் வெளியூர்ல இருக்கேன், ஷூட்டிங் போகணும். ஷூட்டிங் போடாம ரூம்ல உட்காந்துட்டு இருக்கேன். எனக்கு ஜஸ்ட் கிவ் மீ சம் டைம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு ஃபிளைட்டும் கிடைக்கல, டக்குன்னு வரதுக்கு முடியல. சார் இப்போ ரீசெண்டா நீங்களும் சார் வந்து ரியாலிட்டி ஷோல வந்து ஒன்னா ஒர்க் பண்ணீங்க. ஸோ அங்க இருக்கும் போதே சாருக்கு எதனா உடம்பு சரியில்லாம இருந்தது, அந்த மாதிரியான சுச்சுவேஷன் நீங்க என்ன பாத்தீங்களா? இல்லம்மா, ரொம்ப ஆக்டிவா இருந்தாருமா. ரொம்ப ஆக்டிவா இருந்தாரு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த டாப் குக் 2 குக்னு ஒரு ஷோ, ரியாலிட்டி ஷோ போயிட்டு இருக்கு சன் டிவில. அந்த ஷோவை போயிட்டு எங்க பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு ரொம்ப பிரமாதமா சமைச்சாரு. ஃபர்ஸ்ட் டைமே அவர் வந்து செஃப் ஆஃப் த வீக் வாங்கினாரு. அப்ப எந்த அளவுக்கு சமைச்சிருப்பாரு பாத்துக்கோங்க. நல்லா ஆக்டிவா இருந்தாருமா, ரொம்ப ஆக்டிவா இருந்தது. ஐ டோன்ட் ஃபீல் லைக் இந்த மாதிரி எல்லாம் நடக்குங்கிறத வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாத தருணத்துலதான் நான் இருக்கேன் இப்ப. ஸோ அந்த ரியாலிட்டி ஷோல கூட அவர் எலிமினேட் ஆகி போனப்ப கூட ரொம்ப சிரிச்ச மூஞ்சா போனாரு. அகைன் நான் மறுபடியும் வருவேன்னு சொல்லிட்டு போனாருன்னு சொன்னாங்க. அந்த ஒரு வார்த்தையெல்லாம் இப்போ கேட்கும் போது எல்லாருக்குமே அது ஒரு அழுகை தருது. ஏன்னா அவரோட லாஸ்ட் அந்த எபிசோட் பார்க்கும் போது சிரிச்சுட்டே எப்படி சொல்றது, நம்ம எங்களாரையும் சிரிக்க தான் வச்சாரு. பட் ஆனா இப்போ அந்த வீடியோ நம்ம மறுபடியும் பார்க்கும் போது அது ஒரு மாதிரி ஒரு கஷ்டத்தை தான் கொடுக்குது. ஆமா, ஆக்சுவலி எலிமினேஷனுங்கிறது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்த அதையே அந்த ஸ்பாட்ல அவர் பாசிட்டிவா மாத்தினாருமா. சூப்பரா அவரே விளையாடிட்டு கலாட்டாலாம் அதையே அப்படியே பாசிட்டிவா அந்த இடத்தையே சிரிக்க வச்சாரு. கவலையே படல, அந்த எலிமினேஷன் பத்தி கவலையே படல. அப்புறம் ஒரு வார்த்தை சொன்னாரு, மறக்கவே முடியாது. வாழ்க்கையில எவ்வளவு எலிமினேஷனை பார்த்திருக்கேன், இந்த எலிமினேஷன் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நான் ஜெயிச்சவன். இது மாதிரி பல எலிமினேஷன் பார்த்தாலும் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னாரு. அதுதான் காதுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. எவ்வளவு ஒரு பாசிட்டிவான ஒரு வேர்டு. எல்லாமே நெகட்டிவ்ல இருந்து ஒரு பாசிட்டிவ் எடுக்கிற ஒரு ஆள் இதுதான் ரோபோ சங்கர். ரொம்ப வருத்தமா இருக்கு. எப்படின்னா இந்த ஃபேமிலி எப்படி இப்பதான் அந்த குழந்தை வேற பிறந்திருக்கு, அந்த பாப்பாக்கு, இந்திரஜாக்கு பொண்ணுக்கு. அந்த பேரனை பார்த்து எவ்வளவு சந்தோஷப்பட்டு இருந்தாரு. என்கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவாரு ஸ்பாட்ல ஒர்க் பண்ணும்போது கூட.
இவருக்கு இப்படி ஒரு நிலைமையும் போது நினைச்சு கூட பார்க்க முடியலம்மா. வயசும் பாத்தீங்கன்னாக்கா 46 வயசு. 46 வயசு ஒரு வயசே கிடையாதும்மா. அவ்வளவு பாசிட்டிவான ஒரு மனுஷன் ஆமா. இப்படி ஆயிடுச்சு. இப்போ நீங்க ரோபோ சங்கர் சார் அவங்களோட ஃபேமிலி கிட்ட, அவங்க ஒய்ஃப் அண்ட் இந்திரஜா கிட்ட பேசுனீங்களா? அவங்க இப்ப என்ன மனநிலையில இருக்காங்க? நான் நேத்து பேசினேம்மா. நேத்து தொடர்பு கொண்டு பேசினேன். ரஜிதா பேசும்போது, அங்கிள் டோன்ட் வரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஓரளவுக்கு வந்துருவாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது வந்துருவாங்க அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸா இருந்தாங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருவான். வந்துட்டானாக்கா அவனை எப்படியும் பக்கத்துல உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு அவனை அவன் மனநிலையை ஸ்ட்ராங் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருந்தேன் ஷூட்டிங் முடிச்சுட்டு போகும்போது. பார்த்தா இப்ப நம்ம கிட்ட இல்ல. இப்ப கூட என்னுடைய நண்பர் ஏட்ரியன், செஃப் ஏட்ரியன் வந்து போயிட்டு அந்த சடங்குக்கு போயிருக்காரு. போனோன்னா அவங்க ஒய்ஃபும் இந்திரஜாவும் ரவி அண்ணன் எங்கன்னு கேட்டிருக்காங்க. சோ ரொம்ப அவருக்கே எப்படி தாங்க முடியல அழுவ. அப்ப பாருங்க, அப்ப அந்த அந்த இவ்வளவு பெரிய பிரச்சனை ரவி அண்ணன் வரலையா, அவரும் அவ்வளவு ஃப்ரெண்ட் ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு இங்க பிளைட் கிடைக்கல. உண்மையிலே ரொம்ப வருத்தத்துல அப்படியே உட்கார்ந்துட்டேன். ஷூட்டிங் போகணும், கிளம்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். அவர்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கேட்டிருக்க, ஒரு 1 hour கழிச்சு வரேன்னு சொல்லிட்டு. ஓகே, அது எப்படி சொல்றது, இந்த ஃபேமிலியில இவர் தூண் மாதிரிப்பா. அவர் அந்த ஃபேமிலியில ஒரு தூண் மாதிரி. இந்திரஜா கொண்டு வந்தா சரி, பிரியங்காவை கொண்டு வந்ததாலும், அந்த ஃபேமிலி அந்த மாப்பிள்ளைய பாத்துக்கின விஷயங்களா இருக்கட்டும், அப்படி இந்த நடுவுல அவருக்கு அந்த ஜாண்டிஸ் வந்துச்சு, இதெல்லாம் போச்சுனாலும் அதுல இருந்து மீண்டு வந்து இன்னைக்கும் பிஸிமா. அவரு பிஸியான ஆர்டிஸ்ட். அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்ப பாருங்க, கடைசியில கூட பாத்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டு அங்கதான் ஏதோ ஆயிருக்கு. ஆமா சார். அத பத்தி உங்ககிட்ட தெளிவா பகிர்ந்துக்கிட்டாங்களா அவங்க ஃபேமிலி சைடுல இருந்து? இப்ப அது டைம் ஷூட்டிங்ல இருந்து வந்தாங்க, ஷூட்டிங் போனாங்க, எல்லாமே சொன்னாங்கம்மா. நல்ல ஆக்சுவலி இது வெளியில வந்துடலாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அது என்னவோ தெரியல, இயற்கை என்னவோ கடவுள் அவரை எவ்வளவு சீக்கிரத்துல வச்சுக்கிட்டாரு. ரொம்ப வேதனையா இருக்கு எனக்கு. நினைச்சு கூட பார்க்க முடியல. நீங்க கேக்குறீங்க கேள்வி. அவரோட நினப்பு, ஏன்னா எனக்கு நடுவுல பேசுவார், போன்ல பேசுவார். இருந்தாலும் இப்ப இந்த டாப் குப்ல பாத்தீங்கன்னா பக்கத்திலேயே இருந்து 2 பேரும் விளையாடிக்கிட்டு, 2 பேரும் கிண்டல் பண்ணிக்கிட்டு, நடந்த விஷயங்கள்லாம் அப்படியே வந்துகிட்டே இருக்கு, கண் எதிர்க்க வந்துகிட்டே இருக்கு. அவங்க ஃபேமிலி விஷயம் நிறைய பகிர்ந்துக்கிட்டாங்க. இவ்வளவு அவங்க அம்மா பிரியங்காவா இருக்கட்டும், அவங்க அண்ணா இது மாதிரி சூப்பரா கிளம்பி வந்துட்டாரு, ரெடி ஆயிட்டு வந்துட்டாரு, ஜாண்டிஸ்ல இருந்து மீண்டு வந்துட்டாரு, நிறைய திருப்பி ஒர்க் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டாங்க அவரை பத்தி. சோ உங்களுக்கும் ரோபோ சங்கர் சாருக்கும் இருந்த அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் எப்பத்துல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு சார்? ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் பாத்தீங்கன்னாக்க, அவர் இந்த தீபாவளின்னு ஒரு படத்துல என்டர் ஆனார் இல்ல, அந்த படத்துல நான் ஒரு வில்லனான வில்லனா நடிச்சேன். நானும் மகாநதி சங்கர் எல்லாம் நடிச்சிருந்தோம். அது ராயபுரத்துல தான் செட்டு போட்டுக்கிட்டு கிட்டத்தட்ட 30 நாள் 40 நாள் அந்த செட்ல இருந்தோம். கிட்டத்தட்ட நிறைய காமெடியன்ஸ் உள்ள என்டர் ஆனாங்க, இன்க்ளூடிங் சூரி வரைக்கும், இவர் வரைக்கும் என்டர் ஆனாங்க. அப்பயே அவர் கொஞ்சம் உடம்பெல்லாம் பெருசா இருக்கிறதுனால உடம்பெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருப்பாரு. அப்ப அந்த இடத்துல காமெடி எது பண்ணாலும் டக்குன்னு எடுபடும். சரி, நார்மலா ஒரு ஒல்லியா இருக்கிறவங்கள விட இந்த மாதிரி இவர் மாதிரி பண்ணும்போது பெருசா எடுபடும். எங்களை அங்கேயும் மகிழ வச்சுட்டு இருந்தாரு. அப்பத்துல இருந்தே நான் பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருப்பேன் அவர் செய்யற விஷயங்கள்லாம் பார்த்து. அப்பத்துல இருந்து நண்பனானோம். ஒட்டு போய் ஏவிஎம்ல அவருடைய ஷோ நடக்கும்போது என்னை கூட்டு போய் காமிச்சாரு. ஸ்பாட்ல இந்த பாருங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பிரமிப்பா இருந்தது. சோ இவ்வளவு டேலண்டா அப்படிங்கிற மாதிரி, நீ எங்கேயோ போயிருவ சங்கரு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதே மாதிரி நல்ல பொசிஷன்ல போனா போல. என்னக்கா இது மாதிரி ஒரு துயர சம்பவம் நடந்தது, மனசே வேதனையா இருக்குமா. நிறைய அப்பத்துல இருந்து எனக்கு ஃப்ரெண்டா இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் ஃப்ரெண்ட் ஆனா, அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி பிரியங்கா ஃப்ரெண்ட் ஆனாங்க, அவங்க பொண்ணு ஃப்ரெண்ட் ஆனாங்க. சோ எல்லாமே ஒரு கூட்டு குடும்பம் மாதிரியுமே நாங்க சுத்திட்டு இருப்போம். எல்லா ஃபங்க்ஷன்லயும் இருப்பேன். கெரியர் ஸ்டார்டிங்ல இருந்தே நீங்க அவர் கூட இருந்திருக்கீங்க. சார் கூட இருந்தப்போ உங்களால மறக்க முடியாத ஒரு நிகழ்வு, இப்ப நினைச்சாலுமே எனக்கு ரோபோ சங்கர் இந்த விஷயத்துல ஞாபகம் வருவாருன்னா எந்த விஷயம் சொல்வீங்க சார்? நிறைய விஷயங்கம்மா. அவர் ஒவ்வொரு ட்ரிப்பும் பெருமைப்பட்டு பாருமா. அவருடைய பாப்பாவுடைய அந்த இது ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் நடக்கும் இல்லையா பாப்பாவோட, அந்த ஃபங்க்ஷன்ல இருந்து அவர் கல்யாணம் மாப்பிள்ளைய இன்ட்ரோடியூஸ் பண்ண காலத்துல இருந்து, இந்த பையனை தான் நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன் என் பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்வு. அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறந்த பிறகு, ஐயோ இனிமேல் நான் அப்படியே இருக்க போறேன், நான் என்னோட ஃபுல் போக்கஸ் வந்து என் குழந்தைய பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஒரு பேரனை பார்க்கும்போது அப்படிங்கும்போது அப்படியே சொல்லிட்டு இருந்தாரு. இதெல்லாம் வந்து இவர் சொன்ன ஒவ்வொரு காதுல ஒழிச்சுட்டே இருக்கும். அதே மாதிரி அவரோட ஃபங்க்ஷன் போனா தனியா நம்மள கூப்பிட்டு உபசரிக்கிறதா இருந்தாலும், சாப்பாடு கொடுக்கறதா விஷயங்களா இருக்கட்டும், அப்படி பண்ணுவார். பிரியங்காவும் சரி, ரோபோவும் இருக்கும். எனக்கு அதுதான் சொல்றேன், இவ்வளவு நடந்தாலும் இந்த லாஸ்ட் மினிட்ல விஷயம் மறக்க முடியாது இல்லையா. அது எஸ்பெஷலி அந்த டாப் குக் ஷோல நடந்தது. விளையாடிக்கிட்டே இருக்கும் ஸ்பாட்ல. அந்த சின்ன பையன் எல்லாம் உட்கார்ந்து கலாட்டா பண்றதெல்லாம் எல்லாத்தையுமே தப்பா நடக்கிற விஷயத்த கூட அப்படியே பாசிட்டிவ் ஆகுவாரு. அதான் அந்த நிகழ்ச்சி நம்ம என்னன்னு ஒண்ணு சொல்றதா 2 சொல்றதா, நிறைய விஷயங்கள் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு, கண்ணுல அப்படி வந்துகிட்டே இருக்கு, பிளாஷ்பேக் மாதிரி வந்துகிட்டே இருக்கு. சோ இப்ப நீங்க தீபாவளி படத்துல இருந்து அப்படின்னா எத்தனை வருஷம் சார் உங்களோட இந்த நட்பு பயணம் இருந்தது? கிட்டத்தட்ட தீபாவளி படம் ஜெயம் ரவியோட படங்கள் ஆரம்பிச்ச நேரத்துல இருந்து எனக்கு அவர் நண்பர் அவரு. ஓகே,
அப்பத்துல இருந்து கிட்டத்தட்ட அது ஒரு 15 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த படம் எக்ஸாக்ட்லி எனக்கு தெரியல. அப்பத்துல இருந்து எனக்கு நண்பர்மா. அது நண்பர்ன்னு சொல்றதா, என் தம்பின்னு சொல்றதா, சொந்தக்காரன்னு சொல்றதா, அப்படி ஒரு நட்பு அநியாயமா போயிருச்சே. ஸோ அவரோட ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் இருந்ததுனால அவருக்கு ரீசெண்டாக இப்போ கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி கூட அவருக்கு உடம்பு சரியில்லாமல் மஞ்சக்காமையில அஃபெக்ட் ஆயிருந்தாரு. ஸோ அந்த டைமில் அவர்கிட்ட என்ன மாதிரியான மாற்றங்கள் இருந்தது உடம்பு சரியில்லாத டைமில்? ஏன்னா எப்பவுமே சிரிச்சுட்டே ரொம்ப கலகலப்பாக இருக்கக்கூடிய பர்சன் அந்த டைமில் வந்து ரொம்ப உடம்பு எழுச்சி போயிட்டாரு, ரொம்ப உடம்பு முடியாத மாதிரிலாம் இருந்தார். அண்ட் அதுலேருந்து அவர் எப்படி ஓவர் கம் பண்ணார் சார்? அதுதான் ஓவர் கம் பண்றதுக்கு முழுக்க முழுக்க பிரியங்கா தான் காரணம். அவங்க ஒய்ஃப் தான். என்னதான் ஒரு மனுஷன் டவுன் ஆகும்போது எல்லாருக்குமே ஒரு பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் வரும்போது டவுன் ஆகி கிட்டத்தட்ட ரோபோங்கிற ஒரு கேரக்டரே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் மக்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது அதை ஓவர் கம் பண்றது அவரை மட்டும் இல்ல, அவங்களோட குடும்பம் அவ்வளவு சப்போர்ட் பண்ணி அவரை திருப்பி ஓவர் கம் பண்ணி திருப்பி உடம்ப பழைய ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணாங்கம்மா. பிரியங்காவும் சரி, இந்திரஜிதாவும் சரி, அவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு பொசிஷன்ல கொண்டு வந்து நிறுத்தி இன்னைக்கு ஷோக்களும் சரி, ஷூட்டிங்களும் சரி, அவ்வளவு பண்ணிட்டு இருக்க சமயத்துல இது மாதிரி ஒரு திருப்பி ஐ திங்க் திருப்பி ஜாண்டிஸ் ஏதோ ஒரு அட்டாக் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ கரெக்டா அதோட ரிப்போர்ட் தெரியாது, மெடிக்கல் ரிப்போர்ட். அதனாலதான் இந்த பிரச்சனை வந்திருக்குங்கிற மாதிரி தெரியும். இது இப்ப இந்த மனநிலையில போயிட்டு அவங்க பொண்ணுங்களை போய் பாப்பாவை கேட்கறது அவ்வளவு நல்லா இல்ல. ஒரு 2-3 நாள் கழிச்சு நானும் சென்னைக்கு வந்துடும், போயிட்டு நேர்ல வீட்டுல போய் பார்த்து பேச போறேம்மா. ரோபோ சங்கர் சார் ரொம்ப டவுனா இருக்கும் போது கண்டிப்பா எப்படி சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா போதும், அவங்க வந்து அவங்கள வந்து ஓவர் கம் பண்ண வச்சிருவாங்க, எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. ஸோ நீங்களும் சாரும் இருக்கிற டைம்ல அவர் ரொம்ப லோவா ஃபீல் பண்றப்ப என்ன மாதிரியான விஷயங்கள் உங்ககிட்ட பகிர்ந்துருக்காரு? லோவா ஃபீல் பண்ணும்போது எனக்கு இப்படி ஆயிடுச்சு ரவி. நான் எப்பவுமே ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சுனாக்கா அதை அவங்களால தாங்க முடியாது. இட்ஸ் ஸ்போர்ட்ஸ் மேன், இட்ஸ் பாடி பில்டர், அது மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பண்ணவர். அவர் ரொம்ப ஃபீல் பண்ணாரு, எனக்கு இப்படி வரணுமா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணாரு. அப்ப அந்த நேரத்துல பக்கத்துல நாங்கெல்லாம் ஆறுதலா இருந்தோம். அவங்க டாக்டரும் சொன்னாங்க ஆறுதலா போன்ல பேசுறதும் நேர்ல போய் பாக்குறதும் அது மாதிரிங்கிறது. நான் மட்டும் இல்ல, அவர்கிட்ட கூட இருந்த சக நண்பர்களும் சரி, அந்த காமெடியன்ஸ் நிறைய பேரும் சரி, எல்லாமே ஒரு நாள் விட்டு போவாங்க. அவர் வீட்டுக்கு போயிட்டு அவருக்கு ஆறுதல் சொல்லி அவ்வளவு பலம்ங்க. அவங்க இப்ப பாருங்க, அவர் மறைந்த பிறகும் எவ்வளவு பெரிய டீமே உள்ள வந்துட்டு இருக்கு பாரு. அதே மாதிரி வந்துட்டாரு. நான் மட்டும் ஆறுதல் சொல்லல, அவரை சுத்தி இருக்க அத்தனை கலைஞர்களும், சினிமா கலைஞர்கள் இல்லாம நண்பர்கள் நம்ம ஃபாரின்ல சுரேஷ்னு ஒருத்தர் இருக்காரு, சுரேஷ் வீரசிங்கம் சொல்லிட்டு, அவருக்கு நெருங்கிய நண்பர். நேத்து நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கூட சொன்னாரு, ஆல்ரெடி இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது ரொம்ப வேதனையா சொன்ன, வடிவேல் பாலாஜிங்கிற ஒரு கேரக்டர் நான் இழந்துட்டேன். அவ்வளோ சுரேஷ் சொன்னா போல, ரோபோங்கிறவரை இழக்க மாட்டேன், அவரை திருப்பி வந்துருவாருன்னு தைரியமா சொன்னாரு. அந்த தைரியத்துலதான் நேத்து வரைக்கும் இருந்தோம். திடீர்னு ஈவினிங் இந்த செய்தி வந்தோன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஓகே சார், நீங்க அவர்கிட்ட லாஸ்டா பேசினப்ப அவர் என்ன சொன்னாரு உங்ககிட்ட? அதுதான் லாஸ்டா என்ன சொன்னாரு, மச்சான் நான் எலிமினேஷன் இப்ப போறேன், ஆனா திருப்பி வைல்ட் கார்டுல வந்து திருப்பி சமைச்சு காட்டு, நான் சாதனை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனார். நாங்களும் ரொம்ப எதிர்பார்த்திருந்தோம், திருப்பி வந்து அவர் வைல்ட் கார்டுல வந்து திருப்பி சமைச்சு திருப்பி ரெக்கார்ட் பிரேக் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்த்திருந்தோம். அது முடியாம போயிடுச்சு. ரோபோ சங்கர் சாரை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மரா அவரோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணி நிறைய ஷோஸ் எல்லாம் அவர் பண்ணி அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா யாரோட ஒரு இதுவுமே ஹெல்ப்புமே இல்லாம அவரே சுயமா வந்தாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு கலைஞரை வந்து நம்ம இவ்வளோ சீக்கிரமா அவரை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு தோன்றப்போ ரசிகர்கள் சைட்லயுமே சரி ரொம்ப ஒரு மன வருத்தம் வந்து இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ அவரோட ஆசை இன்னும் அவர் என்னெல்லாம் பண்ணலான்னு இருந்தாரு சார்? அதுதான்மா, அவரோட ஆசை என்ன, இன்னைக்கு பேர குழந்தை வந்துருச்சு ரவி, நான் எனக்கு ஏதோ நடிச்சனா போதும், இன்னைக்கு இந்த பேர குழந்தைக்குள்ள விளையாடுறதே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு, புதுசா இருக்கு அப்படின்னு சொன்னாப்புல. அவர் இருக்கிறது ஒரு பொண்ணு தான், அந்த பேர குழந்தைய இனிமே புள்ள மாதிரி அடுத்த புள்ள மாதிரி வளர்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுதான் நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன். அவர் எலிமினேஷன் ஆகி போகும்போது எல்லாரும் ஒரு மாதிரி கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் சிரிப்பெல்லாம் இருந்தது, கொஞ்சம் சோகங்கள் இருந்தது, மியூசிக் எல்லாம் அப்படி போட்டிருந்தாங்க. நான் அப்ப வந்து ஓப்பனா பேசின அந்த லிங்க் வரல. அவர்கிட்ட சொன்னேன், இப்ப என்ன மாதிரி ஆளுங்களா நான் சினிமாவில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சண்டை காட்சியில இருந்து திருப்பி நடிப்பு, ஏதோ ஒரு டான்ஸ் ஆடி நான் இன்னைக்கு இவ்வளவு நாள் என்னோட 30 வருஷத்து கேரியரை தக்க வச்சிருக்கேன். உங்ககிட்ட அப்படி இல்லடா, பல திறமைகள் இருக்கு, நீ எங்கேயோ போக. நான் ஓப்பனா சொன்னேன், அந்த கிளிப்பிங்ஸ் வரல, ஓப்பனா சொன்னேன். இது மாதிரி நீ மட்டும் ஒரு நல்ல என்னென்ன சூப்பரா மெமிக்ரி பண்ணுவேன், டான்ஸ் ஆடுவேன், ஸ்பாட்ல பாடி பெயிண்ட் பண்ணுவேன். எவ்வளவு திறமை. கமல் சார் அப்படியே நேர்ல கொண்டு வந்துருவேன் வாய்ஸ்லயே. இது மாதிரி ஒரு திறமையான ஒரு ஆளு நடிக்கிறதா இருக்கட்டும், அவரோட காமெடிகளா இருக்கட்டும், அவ்வளவு ஒரு குணச்சித்திர வேடமா இருக்கட்டும், காமெடியா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் பண்ணுவாரு. இவ்வளவு ஒரு திறமையை வச்சுக்கிட்டு நீ உனக்கு போய் உடம்பு சரியில்லாம ஸ்பாட்ல பேசின, நீ திருப்பி வேற லெவல்ல போகணும் மச்சான், இந்த எலிமினேஷன் ஒண்ணுமே கிடையாதுடா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்.
அதான் என்ன எதுக்காக சொன்னேன்னு எனக்கே புரியல. இப்ப இதுக்காகவா நான் இவ்வளவு தூரம் சொன்னேங்கிற மாதிரி வேதனையா இருக்குமா? ஆமா சார். ஸோ அவருக்கு ரொம்ப பிடிச்ச நடிகருமே கமல் சார் தான் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. உங்ககிட்ட எப்படி சார் ஷேர் பண்ணிக்கிட்டாரு? அது எப்படி ஷேர் பண்ணிக்கிறாருனாக்கா, ஸ்பாட்ல நீங்க அந்த ப்ரோக்ராம்ல எல்லாமே ரியாலிட்டி ஷோனால நிறைய இடத்துல அவங்கவுங்களுடைய தனித்திறமையை காட்டுறதுக்கு வரணும். அது மாதிரி வரையும் போது நான் ஃபைட்டோ டான்ஸோ அது மாதிரி ஆடிட்டு இருப்பேன். அவர் எங்க பார்த்தாலும் கமல் சாரோட வாய்ஸ் போட்டு அடிச்சு கிளிப்பாரு. அது ஒரு இதுல வந்து கமல் சாரோட ஒரு ரவுண்டு வந்துச்சு. எல்லாரும் கமல் சாரோட வேஷம் போட்டு வருவாங்க அந்த டூப் குக்கெல்லாம். அப்ப கமல் சார் மாதிரியே நடிச்சு காட்டி ஸ்பாட்ல அசத்துனாருமா. அதுதான் கண்ணுல அப்படியே ஒழிச்சு கண்ணுல தெரிஞ்சாக்க அசத்துனாரு. சூப்பரா பண்ணாரு ஸ்பாட்ல. மிக வேதனையான ஒரு விஷயம். இப்படி ஒரு பெரிய ஒரு கலைஞனை நம்ம இழக்கிறோம். சினிமால வந்து இன்னைக்கு ஒரு திறமையான ஒரு கலைஞன்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நிறைய திறமையற்ற ஒருங்களெல்லாம் சினிமால போடாதீங்க, திறமையானவங்களை சினிமால போடுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அது இன்னைக்கு சக்சஸா சூப்பரா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி திறமையானவங்களை நிறைய பேர் உள்ள வந்துகிட்டு இருக்காங்க. புதிய கலைஞர்களை சொல்றேன். அதே மாதிரி பழைய கலைஞர்களும் நிறைய திறமையானவங்க வீட்டுக்குள்ள முடங்கி உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களையும் எழுப்பி டைரக்டருக்கு மூலியமா நான் ஒரு இன்டர்வியூல சொன்னேன், அவங்களும் வந்துட்டு இருக்காங்க. இது நடுவுல வந்து எல்லா திறமையும் படைத்த ஒரு கலைஞன் தான் ரோபோ சங்கர். அவருக்கு இது மாதிரி ஆகும்போது வாழ்க்கை எங்க நிக்குது, என்ன நடக்குது, எதுக்காக ஓடிட்டு இருக்கோங்கிறதே புரியல. ஸோ அவங்க ஒய்ஃபும் சரி, அவங்க பொண்ணும் சரி, அண்ட் இப்போ அவங்க வந்து பேர பசங்க எடுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவர் இன்னும் இருந்திருக்கணுமே, இன்னும் நிறைய விஷயங்கள் அவர் வந்து பண்ணியிருக்கணுமே அப்படின்னு தான் தோணுது. நம்ம எவ்வளோ வார்த்தைகள் வந்து அவங்க ஒய்ஃப் கிட்டேயும் பொண்ணுக்கிட்டையுமே அவங்களுக்கு ஆறுதல் நம்ம சொன்னாலுமே அது வந்து அவர் இருந்தால் தான் அதை ஈடு கட்ட முடியும். கரெக்டுமா ஈடு கட்ட முடியும். அது என்னதான் ரோபோ இழந்தாலும் அவன் இறந்த ஃபீல் எனக்கு வரல. ஒரு விதத்துல நான் அவனை நேர்ல பார்க்காதது ஒரு சந்தோஷமா இருக்கும். எந்த ஸ்டேஜ்ல எனக்கு அவன் உயிரோட இருக்கிற மாதிரி அந்த ஃபீல்லயே நான் வாழ்ந்துகிட்டு இருப்பேன். சீரியஸா அந்த முகத்தை நான் டிவியில கூட பாக்குறதுக்கு முடியல. எனக்கு இறந்த முகத்தை பாக்குறதுக்கு முடியல. கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா ரோபோவும் நானும் ஒரே மாதிரி இருக்கும். முக வடிவுல பாத்தீங்கன்னாக்கா கண்ணாடி எல்லாம் போட்டு சில ஆங்கிள் பார்க்கும்போது முகம் கிட்டத்தட்ட ரோபோவும் நானும் ஒரே மாதிரி இருக்கும். நிறைய இடத்துல அவன் சொல்லியிருக்கான் இத. மை காட். அப்ப எனக்கு ஒரு தம்பி ஃபீல் தானமா இருக்கும். ஒரு 46 வயசு எனக்கு ஒரு என்ன தம்பி ஃபீல் தானே. அப்ப அந்த தம்பி இறந்துட்டா என்ன ஃபீலிங் இருக்குமோ அதுதாமா இருக்கு. நான் ஒரு விதத்துல உண்மையிலேயே எனக்கு அந்த பாடியை பார்க்காதது ஒரு விதத்துல சந்தோஷமா தான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு லைஃப் லாங் என் கூட இருந்த நினைவுகளோட அப்படியே வாழ்ந்துகிட்டு இருப்போம். குடும்பத்துக்கும் எப்பவுமே ஒரு ஆறுதலா இருப்போம். இந்திரஜா என்னோட பொண்ணு மாதிரி அவ. உண்மையிலேயே நானும் அவளும் சர்வைவர்னு ஒரு ஷோ பண்ணோம். அந்த இடத்துலயும் கிட்டத்தட்ட ஒரு பொண்ணு மாதிரி நடந்துக்கிட்டா கூட அவளுக்கு என்ன ஹெல்ப் பண்ணமோ பண்ணேன். ஈஸ்ட் ஆப்பிரிக்கால எல்லா விஷயத்தையும் கேட்டுப்பான் என்கிட்ட. பொண்ணு எப்படா இருக்கா, நல்லா இருக்காளா, நான் பாத்துவிடா, நீ அப்பா மாதிரி நீ தான் அங்கிருந்து பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவான். சோ உரிமையா சொல்ற ஒரு பையன். இப்போ அவங்களோட ஒய்ஃப் இந்திரஜாவும் அவ்வளவு உரிமையா நானும் அவரும் ரொம்ப நாள் ஒரு பிளான் இருந்ததுமா. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சோன்னா நானும் அவரும் கொஞ்சம் வெளியூர் எல்லாம் போய் சுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒய்ஃப் பர்மிஷன் கொடுத்தாங்க. இப்ப கூட ஏட்ரின் போய் கேட்டோன்னா நான் ஊருக்கெல்லாம் கூட்டு போறேன்னு சொன்னீங்களே, நான் போக முடியாம போயிடுச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதிருக்காங்க. ஆக்சுவலி நெக்ஸ்ட் மந்த் இந்த கொஞ்சம் ஷூட்டிங்லாம் ஃப்ரீயா பிறகு கொஞ்சம் வெளியூருக்குலாம் போய் கொஞ்சம் சுத்திட்டு வரலாம், ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா இயற்கையெல்லாம் ரசிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாரு. ஷூட்டிங் அதெல்லாம் முடிஞ்சிருச்சோம்மா. அதுதான் என்னால மறக்கவே முடியல. அவங்க போய் போனோன்னு அதை கேட்டிருக்காங்க ஏட்ரின் போன உடனே. நிறைய விஷயங்கள் வந்து ரோபோ சங்கர் சார் பற்றி பகிர்ந்துக்கிட்டீங்க. அவரை நம்மளால பார்க்க முடியினாலுமே அவரோட பிரசன்ஸ் நம்மளை சுத்தியே இருக்கும் சார். நன்றி. கண்டிப்பாமா. ஏன்னா அவருடைய ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் டிவியில ஒழிச்சுக்கிட்டே இருக்கும், அதை பார்த்துக்கிட்டே இருப்போம். அது மறக்க முடியாது. அவர் நம்மளை விட்டு போனாலும் அவருடைய செய்த நல்ல விஷயங்கள் நிறைய நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் நடிச்சு காட்டியிருக்காரு. அதெல்லாம் திரையில வந்துகிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் அந்த பாப்பா ஏதாச்சும் ஒரு பொசிஷன்ல வரணும். பரவாயில்ல, இந்திரஜாவும் நடிச்சிட்டு இருக்காங்க, அவங்க ஒய்ஃபும் நடிச்சிட்டு இருக்காங்க, பிரியங்காவும் நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க அட்லீஸ்ட் இவங்க திரை உள்ள வரணும். வந்துட்டாங்க. இன்னும் நிறைய சாதனைகள் ரோபோ மாதிரி பண்ணணும். அப்பதான் சொல்லிட்டே இருக்க முடியல, ரோபோவோட பொண்ணு, ரோபோவோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க முடியல. ரோபோங்கிறது இனி காலத்துல ஒரு அழிக்க முடியாத ஒரு கோலம். அது அழிக்க முடியாத ஒரு கோலம். அந்த கோலம் அழிஞ்சாலும் அது நம்ம நினைவுல இருந்து, மக்களோட நினைவுல இருந்து, அவருடைய ரசிகர்களோட நினைவுல இருந்து அவர் நீங்க மாட்டாரு. அதை நான் உறுதியா சொல்லுவேன். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Groundnut Oil. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. வெறும் பேச்சுக்கு மீசிய முறுக்கிற கூட்டம் இல்ல, மரபணுலிய மானமும் வீரமும் நிறைஞ்சு நிக்கிற புலி கூட்டம்.